ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர், ஜீவிக்கிற தெய்வமாக இருக்கிறவர். நம்முடைய சாபங்களை ஆசீர்வாதத்தை மாற்றுகிறவர், வியாதி பிடிகளை மாற்றுகிறவர், துக்கத்தை சந்தோஷமை மாற்றுகிறவர். இந்த கல்வாரி சிலுவையில நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபம், அக்கிரமம், மீறுதல், அநியாயங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தவர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் எங்கும் நன்மை செய்கிறவரை சுற்றித்தது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த மத்தியான வேளையில நம்மத்திலும் நன்மை செய்கிறவராய், நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் நம்மத்தில் பிரசன்னமாயிருக்கு. மீண்டும் குளோபல் ஃபயர் டெலிவிஷன் நெட்வொர்க்கு கூடாக உங்கள் அற்புதத்தின் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதையிட்டு கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலுமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மை பார்த்து சொல்ல அருமையான ஒரு வார்த்தை, சங்கீதம் 50:15 இருந்து, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்தும். ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். இந்த மத்தியான வேளையிலும் கூட அருமையான சகோதர சகோதரியே, என்னோட வாழ்க்கையில ஒரு வாழ்க்கை பயணத்துல நம்ம சந்திக்கிறதான பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், வியாதி பிடிக்கைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றின் மத்தியிலும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வானத்துக்கு பூமியின் தேவனாய் இருக்கிறவர். அவர் நோக்கி நான் கூப்பிடுதான உள்ள அவர் வாக்கு பண்ணுகிறார். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், வானத்தின் பூமியில் சகல அதிகாரங்களும் படைத்தவர், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்டவர். அவர்தான் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். என்ன காரியங்களில் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை தேவையாக இருக்கிறோம்? வியாதி படுக்கைகள், நிந்தைகள், நெருக்கங்கள், குடும்ப பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கடிகள், பிள்ளைகளை குறித்த காரியங்கள், சிறையிருப்புகள், அடிமைத்தனங்கள், எதுவாக எல்லாவற்றையும் மத்தியில் பிரிவார்கள். எதிலிருந்து நமக்கு விடுதலை தேவையாக இருக்கு? ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ என்ன நோக்கி கூப்பிடு, அவன் எல்லாவற்றிலும் இருந்து நான் உன்னை விடுவிப்பேன். சொல்லுகிறவர் வானத்துக்கு மீது தேவனாக இருக்கிறவர், வாக்கினால் சொன்னதை தன்னுடைய கருத்தினால் செய்து முடிக்கிறவர். அவர்தான் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். இயேசு என்ற நாமத்தை நோக்கி நான் கூப்பிடும் போது, இந்த நாமத்தில் ஜெபிக்கும் போது, இந்த நாமத்தில் விண்ணப்பம் பண்ணும் போது நம்முடைய வாழ்க்கையில அவர் விடுதலையை, ஆசீர்வாதத்தை, சுகத்தை, பலத்தை கட்டளையிடுகிறார் இருக்கிறார். மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 47-48 வசனங்களை வாசிக்கிறார். வேளையில பார்த்திமேயுடைய குருடன் வழிகரை உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவர், அந்த வழியாக இயேசு போகிறார் என்று கேள்விப்பட்டதும், இயேசுவை குறித்தவர் அறிந்திருந்தபடினாலே, அவர் அற்புதங்களை செய்கிறவர், குருடருக்கு பார்வை கொடுக்கிறவர், சப்பானில் நடக்க பண்ணுகிறவர், குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கிறவர் சொல்லி அவருடைய வல்லமை அறிந்திருந்தபடினாலே, அப்படிப்பட்ட இயேசு அந்த வழியில போறார் என்று கேள்விப்பட்டதும், வேதம் சொல்லுகிறது 47-48 வசனங்களில், அவன் நசரேனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு போகிறார் என்று கேள்விப்பட்டதும் அந்த சந்தர்ப்பத்தை தவற விரும்பாதவனாக நொறுங்குண்ட இதயத்தோடு கூட உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, இயேசுவே தாவீதின் குமாரனே என்னுடைய நிலைமையை பாரும், உம்மை பார்க்க முடியாதபடி, உம்மால சிருஷ்டிக்கப்பட்ட அழகான உலகத்தை பார்க்க முடியாத ஒரு குடராக இந்த உலகத்தில் பிறந்த ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நான் படுகிற வேதனையை பாரும் என்று சொல்லி
நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட அருமையானவர்களே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவன் கூப்பிட்ட போது, தடைகளை தாண்டி கூப்பிட்ட போது, அநேகர் அலட்டினாலும் கூட உண்மையாய் நோக்கி கூப்பிட்ட போது, இந்த கூப்பிடுதலின் சத்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காதுகளில் விழுந்து மாத்திரத்தில் வேதம் சொல்லுகிறது, அவர் நின்று அவனை அழைத்து வர சொல்லி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுன்னு சொல்லி பிரிமாருடைய அவனுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இன்றைக்கும் அவரை விசுவாசத்தோடு கூட உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவர் நோக்கி கூப்பிடும் போது, அவரத்தில் விண்ணப்பிக்கும் போது, அவரத்தில் வேண்டு செய்யும் போது, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய, அதிசயங்களை காணப்பட, வியாதிப்படிகளை மாற்ற, சிறையிருப்புகளை மாற்ற, நிந்தைகளை புரட்ட, முடியாதவர்களை முடிய பண்ண, நீண்ட நாள் காத்திருந்த காரியங்களில் பிரியமானவர்களே, காத்திருந்து சோர்ந்து போன காரியங்களில் அற்புதம் செய்து நம்முடைய மகளை பண்ண, எல்லா விதமான சிறையிருப்புகளை நம்முடைய வாழ்க்கை விட்டு மாற்ற, பிள்ளையோட அடிமைத்தனங்களை அவளை தூக்கி எடுக்க, என்ன காரியம் இந்த மத்தியான வேளையில பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில அடிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது, நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது, எதிரே நமக்கு விடுதலை தேவையா இருக்கு, எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரால் முடியாதுன்னு சொல்ல, இந்த உலகத்துல எதுவுமே இல்லை, முடியாதவளை முடிய பண்ணுகிறவர், அற்புதம் செய்து நம்மளை மகள பண்ணுகிறவர், நன்மை அன்பா இருக்கிற தெய்வம், நம்ம அன்பின் நிமித்தமாய் அந்த கல்வாரி சிலுவையில தன்னையே ஈவவழியா ஒப்பு கொடுத்த அன்பு கூர்ந்தவர், கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடவப்பட்டவராய், முள்முடி சூட்டப்பட்டவராய், வானத்துக்கு பூமிக்கு நடுவாக நமக்காக ஜீவனை கொடுத்து நம்முடைய அன்பு கூர்ந்தவர். நாம் கூப்பிடும் போது, இந்த நாமத்தை நோக்கி கூப்பிடும் போது, இயேசுவே எனக்கு இறங்கும் அவர் நோக்கி கூப்பிடும் போது பிரியமானவர்களே, அற்புதம் செய்து நம்ம மகளை பண்ணுகிறவர், நம்முடைய சிறையிருப்புகளை மாற்றுகிறவர், நிந்தைகளை புரட்டுகிறவர், வியாதி படிகளை மாற்றுகிறவர், சிறையிருப்புகளை திருப்புகிறவர், நெருக்கத்தில் இருக்கிற நமக்கு விசாலம் உண்டாக்குகிறவர். அவை மத்தியான வேளையில அருமையான சகோதரா, அருமையான சகோதரி, உங்களோட பிரச்சனை, உங்களோட போராட்டங்கள், நெருக்கங்கள், இங்க வியாதி படுக்கைகள், எந்த காரியத்தை நிமித்தமாய் நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாள், வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தாள், துக்கத்தோடு கூட இருந்து கொண்டிருந்தாள், உங்களை பார்த்துத்தான் சார்பாக ஆண்டவராகிய இயேசு சொல்லுவது அருமையான ஒரு வார்த்தை, மகனே மகளே, நீ என்ன நோக்கி கூப்பிடு. இந்த பிரச்சனை மத்தியில, போராட்டங்கள் மத்தியில, நெருக்கங்கள் மத்தியில, வியாதிப்பர்கள் எதுவாக எல்லாவற்றின் மத்தியிலும் நீ என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நான் உன்னோட வாழ்க்கையில் செய்த நன்மைகளை சொல்லி நீ என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாய், எனக்கு சாட்சியாய் இருப்பாய். நீ என்ன நோக்கி கூப்பிடு. இந்த மத்தியான வேளையில அருமையான சகோதர சகோதரியே, நீங்க யாரா இருந்தாலும், எந்த தேசத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும், எந்த நிலைமையில இருந்தாலும், எந்த மூலையில இருந்து கொண்டிருந்தாலும், அழுது கொண்டிருந்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை காண்கிறவர், உங்களை கண்ணீரை காண்கிறவர். அன்றைக்குமாய் இசைக்காவுடைய கண்ணீரை கண்டவர், அண்ணாவுடைய கண்ணீரை கண்டவர், ஆகாரின் கண்ணீரை கண்டவர், உங்களை கண்ணீரை காண்கிறவர். அவர் தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்ன உனக்கு கூப்பிட, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உனக்கு அற்புதம் செய்வேன், உன்னுடைய சிறையிருப்புகளை மாற்றுவேன், நிந்தைகளை புரட்டுவேன், வாழ்க்கையில் முடியாதவர்களை முடிய பண்ணுவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன், வியாதிப்படிகளை உன்னோடு விலக்குவேன், துக்கத்தை சந்தோஷமே மாற்றுவேன், உங்கள் கண்ணீர்களை கழிப்பாக மாற்றுவார், வியாதிப்படிகளை மாற்றுவார், நெருக்கத்தில் இருக்கிறவங்களை விசாலத்தில் கொண்டு வந்து விடுவார். உங்கள் வாழ்க்கையில முடியாது என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் கர்த்தர் முடிய பண்ணுகிறார். அவரை முடியாதுன்னு சொல்லுவது எதுவுமே இல்லை. உங்கள் மத்தியான வேளையில நீ யாராக இருந்தாலும் எவரேர் உடைய கண்ணீர்கள் கழிப்பாக மாறட்டும், வியாதிப்படிகள் மாறட்டும், துக்கங்கள் சந்தோஷமே மாறட்டும், நெருக்கத்திலிருந்து விசாலத்தில் கொண்டு விடுவீர். அவருடைய நிறைவான ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கடந்து வருவதாக. ஆமென்.